பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வ அலா அலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தில் மிக முக்கியமான அடிப்படை, இணை வைப்பு கலக்காத அடிப்படை இந்த தவக்கல், அல்லாஹ் மேலே வைக்கக்கூடிய தவக்கல். எப்படி ரப்புக்கு முன்னால் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி சுஜூது செய்து ருக்கு செய்து குர்ஆன் ஓதி திக்ரு துவா செய்து அல்லாஹ்வை வணங்குகின்றோமோ, அதுபோல் உடல் செய்கின்ற அதெல்லாம் உடல் செய்கிறது. அதே நம்முடைய கல்பு செய்கின்ற வணக்கம்தான் தவக்கல். தக்வாவும் தவக்கலும் இந்த கல்பு அல்லாஹுக்கு செய்கின்ற இபாதத். இதை வேறு யாருக்கும் செய்துவிடக்கூடாது. வெற்றி யாரை கொண்டு வர்றது? அல்லாஹை கொண்டு. தோல்வி யாரை கொண்டு வருவது? அல்லாஹை கொண்டு. லாபம் யாரை கொண்டு வருகிறது? நம்மளுக்கு அல்லாஹை கொண்டு. நஷ்டம் யாரை கொண்டு? வாழ்வு யாரை கொண்டு? மரணம் எல்லாமே யாரை கொண்டு வருகிறது? அல்லாஹை கொண்டு. அதிகாரம் அவனுக்குத்தான். பூமியில் விதைக்கப்பட்ட விதை அல்லாஹின் நாட்டம் இல்லாமல் விளையாது. காய்கள் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் காய்க்காது. பழம் பூ அல்லாஹின் நாட்டம் இல்லாமல் அறுவடை செய்ய முடியாது. மழை கொண்டு அழித்து விடுவான். வெயில் பூச்சி எதா இருந்தாலும் அல்லாஹை கொண்டு தான். எனது பெருமை ஆணவம் எனது திறமை இதெல்லாம் ஃப்ரௌன் போல் நம்மளை ஆக்கிடும். வாயால் சொல்கின்ற என்ற வார்த்தை கல்பில் சிப்பாக அமைய வேண்டும். அல்லாஹ் போதுமானவன். காரண காரியங்களை கையாகலாம். அதற்காக மார்க்கம் காரணங்களை விட்டுவிட்டு சந்நியாசி ஆகிவிடு என்று இஸ்லாம் சொல்லவில்லை. காரணங்களை கையாளுங்கள், ஆனால் அல்லாஹ்வை சார்ந்திருங்கள். நம்பிக்கை அல்லாஹ் மீது வையுங்கள். பொருள் சம்பாதிக்கணும், அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும். வியாபாரம் லாபம் தருவது நஷ்டம் தருவது அல்லாஹ்வின் நாட்டத்தில் உள்ளது என்று நம்பணும். அப்படியாவிட்டால் அந்த வியாபாரத்தில் உண்மை இருக்கும், ஹலால் இருக்கும். இமாம் சுஃபியான் ரஹமத்துல்லாஹ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, வானம் எல்லாம் செம்பாக மாறி பூமியெல்லாம் இரும்பாக மாறி இனி மழையே பெய்யாது, பூமியில் எந்த விளைச்சலும் இருக்காது என்ற நிலையில் எப்படி அல்லாஹ் ரிஜிக் தருவான் என்று ஒருவன் சந்தேகித்தால் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றினால் அவன் அல்லாஹ்வை ரஜாக் என்று நம்பவில்லை. அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு நோக்கத்திற்காக நான் படைக்கவில்லை. இவர்களிடத்தில் உணவு நான் கேட்டவில்லை, நான் இவர்களுக்கு உணவு தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாறைக்குள் உணவு உண்ணக்கூடிய பூச்சிகளுக்கு உணவு கொடுக்கிறவன் அல்லாஹ். காக்கா குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கிறவன், பறவைகளுக்கு உணவு அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வாழ்வாதாரம் முடிவு செய்யப்பட்ட ஒன்று, அதை ஹலாலான வழியில் தேடுங்கள், ஹராமான வழியில் தேடி விடாதீர்கள். ஒரு நாள் என்னாச்சு, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை தண்ணி வழியில் சென்று கொண்டிருக்கும்போது தொலை நினைக்கிறாங்க. அப்போது அவருடைய குதிரையை கட்டுவதற்கு அங்கே எந்த பொருளும் இல்லை. அங்கிருந்து ஒரு மனிதர் இடத்திலே இந்த குதிரையை பார்த்துக்கொள், நான் தொழும் வரை என்று கூறிவிட்டு தொழுகைக்கு நின்று விட்டுறாங்க. திடீரென்று அவனுக்கு என்ன ஆச்சு, நப்சு ஆசையாயிடுச்சு. அந்த குதிரை ஓட்டி கொண்டு சென்று விடலாம் என்று எண்ணி என்ன பண்ணுறா, குதிரை மீது ஏறுறான். குதிரை அவனை தள்ளி விட்டுருச்சு. குறைந்து பார்த்தோம் ஒரு 4-5 தடவை இதே மாதிரியே பண்ணிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணா, சரி இந்த கயிறையாவது கழட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த கயிறை கழட்டிட்டு ஓடிடுறான். குதிரைக்கு பார்க்குறார் தொழுதுட்டு, குதிரைக்கு கயிறு இல்லை. சரி போய் அதை கடையில் போய் வாங்கலான்ட்டு போகிறாரு. அதே இவர்கிட்ட வாங்கி விற்கப்பட்டு கொண்டிருந்துச்சு அந்த கயிறு. என்ன விலை என்று கேட்குறாங்க. 1 திரகமோ 2 திரகமோ அதற்குரிய திரகத்தை சொல்கிறார். அதை வாங்கி கொண்டு வருகிறான். அப்புறம் சொல்கிறார், தன் தோழரிடம் சொல்கிறாரு, நான் ஒரு இடத்தில் என் குதிரையை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு தொழுதேன். அவர் இந்த குதிரையை பாதுகாக்க தொழுது முடித்தவுடன் 2 திர்ஹம் கூலி கொடுப்போம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவசரப்பட்டு அதை ஹலாலான வழியில் அடையாமல் அதே 2 திரகத்தை கொண்டு போய் அந்த கயிறை விற்று ஹராமான வழியில் அந்த ஆள் அடைஞ்சிட்டா அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறாங்க. அவனுக்கு கிடைச்சது அதே 2 திரகம் தான். ஆனால் அது வந்த வழி ஹராமான வழி. அதை அவன் பொறுத்திருந்தாண்டா அது ஹலாலான வழியிலேயே அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருப்பான். பலர் நினைக்கிறாங்க, அல்லாஹ் அல்லாஹ் என்று இருந்தால் அல்லாஹ் வீட்டை பொத்துக்கிட்டு கொடுத்து விடுவானா என்று. அல்லாஹ் அப்படி கொடுக்க நாடினால் கொடுத்தே தீர்வான். அந்த அளவு ஈமான் தவக்கல் இருந்தால் அல்லாஹ் கொடுப்பான். எப்படி அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தான்னு. ஒவ்வொரு தடவும் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ரூமுக்குள் போகும்போதெல்லாம் அவங்கள்ட்ட உணவு இருப்பதை கண்டார். மரியமே, இவ்வுணவாதம் உனக்கு எங்கிருந்து வந்தது என்று அவர் கேட்குறார். இது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவருக்கு கணக்கின்றி உணவளிக்கிறான் என்று அவங்க பதில் சொல்கிறாங்க.
3வது அத்தியாயம் 37வது வசனம். மண்ணுக்கு கீழே உணவு வைக்கிற அல்லாஹ் மீனுக்கு முன்னால் உணவை வைக்க மாட்டானா? வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்ட அல்லாஹ் தான் அல்லாஹ்வை சார்ந்து விட்டால் அல்லாஹ் உணவு கொடுப்பான். ஹுபைப் ரலியல்லாஹ் அவங்க அந்த அடிமை பெண் சொல்கிறா, ஹுபைப் ரலியல்லாஹ்னு பார்த்து அவங்க கொலை செய்ததாக குறைசிகள் எல்லாம் அவரை வீட்டு அறையில் போட்டு விலங்கு போட்டு வைத்திருக்கிறாங்க. அப்போது நான் பார்க்கிறேன், அந்த அடிமை பெண் சொல்கிறா, ஹுபைப் திராட்சை பழங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்போது மக்காவில் அந்த மாதிரி ஒரு திராட்சையே கிடையாது அப்படின்னு. எப்படி அல்லாஹ்ட்டிருந்து வர்றது? அதே மாதிரி ஒரு சஹாபி பெண் ஒருவர் தன்னந்தனியாக மக்காவிலேருந்து புறப்படுறாங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தாக. 450 கிலோமீட்டர். அல்லாஹ்விடத்தில் கூறுகிறார், யா அல்லாஹ், உன் அடிமை நான் உன்னுடைய பாதையில் ஹிஜ்ரத்து செய்கிறேன். எனக்கு தாகம் ஏற்பட்டு விட்டது, தண்ணீர் கொடு என்று கேட்கிறான். வானத்திலிருந்து வாளி இறங்குது, அல்லாஹ் தண்ணீர் தருகிறார். அப்படிப்பட்ட தண்ணீர் பூமியில் எப்போதும் நான் குடித்ததில்லை, எனக்கு தாகம் ஏற்பட்டதும் இல்லை என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் நாடிவிட்டால் உணவளித்து விடுவான். அந்த உணவை இபாதத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். வியாபாரத்தில் ரிஜிக் இருக்கிறது, விவசாயத்தில் ரிஜிக் இருக்கிறது என்று நம்புகிறார்கள் அவர்கள் முஸ்லீம்கள். இபாதத்தில் ரிஜிக் இருக்கிறது என்று நம்பக்கூடியவர் முஸ்லீம்கள். அல்லாஹ் வியாபாரத்தில் தொழிலில் ரிஜிக் வைத்திருக்கிறான். அதற்கு அவன் கேரண்டி வைக்கவில்லை. இபாதத்துக்கு அல்லாஹ் கேரண்டி வைக்கிறான். அல்லாஹை வணங்குங்கள், அவனிடம் ரிஜிக்கு தேடுங்கள் அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறான். ஒருவன் அல்லாஹ்வை அஞ்சினால் அவனுக்கு இலகுவான வழியை ஏற்படுத்துவான், மேலும் அவன் நினைத்திராத வகையில் உணவளிப்பான். 65வது அத்தியாயத்தில் 2-3 வசனத்தில் இது வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து முழுமையாக அவனை சார்ந்து விட்டால் பறவைக்கு உணவளிப்பதை போன்று அவன் உணவளிப்பான். காலையில் வயிறு காலியாக பறந்து செல்கிறது, மாலை திரும்பும்போது வயிறு நிரம்பி வருகிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. கால்நடைகள் வனவிலங்குகள் மனிதர்களை பார்த்து சொல்கின்றது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள். ஏன் நீ பாவம் செய்கிறாய்? ரப்புக்கு மாறு செய்கிறார். உன்னால் மழை தடைப்படுகிறது, உன்னால் அந்த வேதனை நாங்களும் சிக்கிக்கொள்கிறோமோன்னு சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த கால்நடைகளுக்கு உணவு இல்லை என்றால், இவர்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டவில்லை என்றால், நீங்கள் செய்த பாவத்தால் மழை முற்றிலுமாக அல்லாஹ் தடுத்திருப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. மனிதர்கள் பாவம் செய்யும்போது தவக்கல் இழக்கிறார். ஹலாலான முறையில் வியாபாரம் செஞ்சால், அதில் தர்மம் செஞ்சு ஜக்காத்து கொடுத்து வந்தால் அதில் பர்க்கத் இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான் 3வது அத்தியாயத்தில் 159, 160வது வசனம். நபிக்கு நீங்கள் உறுதியான முடிவு செய்துவிட்டால் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பீராக. நிச்சயமாக அல்லாஹ் தன்னை சார்ந்தோரிப்பவரை நேசிக்கிறான். நம்பிக்கை கொண்டவரே, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெல்ல எவரும் இல்லை. அவன் உங்களை கைவிட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்வோர் யார்? எனவே நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பீராகங்கிறார். சகோதர சகோதரிகளை, எதிர்கள் சாட்டப்படுவதும் அல்லாஹ்விடமிருந்தே, உதவியாளர்கள் உதவி செய்வதும் அல்லாஹ்விடத்திலிருந்து தான். அமல்கள் கேட்ப அது நடக்கிறது என்று புரிந்து கொள்ளணும். நபி தாவூத்தும் மன்னர் தாலூத்தும் குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. குறைவான படைகளை கொண்டு மைதானத்தில் அவங்க நிற்கிறாங்க. பெரும் படைகளை பார்த்து ஜாலூத்துடைய படையை பார்த்ததும் முனாஃபிக்கை பயந்துடுறாங்க. பயந்துட்டு, எங்களுக்கு ஜாலூத்து அவன் படைகளுடன் போர் செய்வதற்கு எங்களுக்கு வலுவில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களாம் ஓடிடுறாங்க. ஆனால் நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திப்போம் என்று உறுதி கொண்டிருந்த நம்பிக்கையாளர்கள் எத்தனையோ சிறு கூட்டத்தினர் பெருக்கூட்டத்தினர் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு வென்றிருக்கிறாங்க. மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த பொறுமை அவங்களுக்கு? தீனில் பொறுமை, நம்பிக்கையில் பொறுமை. போர் மைதானத்தை உடனே தூஹா செய்கிறாங்க. ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன் வசபித் அக்தாமனா வன்ஷுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். யா அல்லாஹ், எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாக, நிராகரிக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறாங்க. இவ்வாறு அவர்கள் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு ஜாலூத்தின் படையை முறியடிச்சிடுறாங்க. தாவூத் ஜாலூத்தை கொன்றார். அல்லாஹ் அவருக்கு அரசுரிமையும் ஞானத்தையும் கொடுத்தார். தான் விரும்பியவற்றை அவங்களுக்கு கற்பித்தார். இதுதான் தவக்கல். இதே மாதிரி பத்ர் மைதானத்தில் ஆயுதம் இல்லை, ஒன்றும் இல்லை. தவக்கல் நீ வெற்றி கொடு வெற்றி கொடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் 3000 மாணவர்களை அனுப்பி வைத்தான். ஹுனைன் மைதானத்தில் 12,000 வீரர்கள் இருக்கிறார்கள், எப்படி நாம் தோப்போம் என்று நினைத்தாங்க. ஆனால் அல்லாஹ் வானத்தின் உதவியை தடுத்து கொண்டான், சிதறி ஓடிடுறாங்க. அடுத்து தௌபா செய்கிறாங்க. யா அல்லாஹ், வெற்றி உன்னை கொண்டே, உன்னை தவிர நாங்கள் எங்கும் செல்ல முடியாது, அல்லாஹ்வை உதவி அப்படின்னு சொன்னது. அல்லாஹ் மீண்டும் அவங்களுக்கு உதவி இருக்கிறான். எல்லோருக்கும் எல்லா நேரங்களில் கை கொடுப்பவன் அல்லாஹ், பாதுகாப்பவன் அல்லாஹ். யூனுஸ் நபி மீன் வயிற்றில் இருக்கும்போது அவரை ரட்சித்தது யார்? அவர் தவக்கல் யார் மீது இருந்தது? அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் குழந்தை கேட்கும்போது தவக்கல் யார் மீது இருந்தது? அல்லாஹ் மீது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை கேட்கும்போது
தவக்கல் அல்லாஹ் மேலே இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம தவக்கல் இல்லாமல் உதவி கேட்கிறோம். எனவே உதவி தாமதப்படுத்துகிறது. அல்லாவிடத்தில் ரிஜிக்கு கேட்கிறோம். அவன் தான் தருவான் என்ற நம்பிக்கை இல்லாமல் அல்லாவிடத்தில் வாழ்க்கை விசாலத்தை கேட்கிறோம். அவன் தான் தருவான் என்று நம்பிக்கை இல்லாமல். யா அல்லாஹ், நீ ரட்சிக்கவில்லை என்றால், நீ மன்னிக்கவில்லை என்றால், நீ கருணை காட்டவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாகிவிடுவேன். உன்னை விட வேறு யாரும் எனக்கு இல்லை. ஒவ்வொரு நபிமார்களும் எப்படி அல்லாஹை சார்ந்து நின்றார்களோ அதுபோல் நம்ம நிற்கணும். நான் தனிந்து நின்றாலும் சரி, எனக்கு அல்லாஹ் போதுமானவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்றது போல தனி மனிதராக இருந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தின் வெறுப்பையும் சம்பாரிச்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாருங்க. அப்போ சொல்கிறாங்க, எனக்கு அல்லாஹ் போதுமானவன். இந்த தவக்கல் என்பது ஈமானி அந்தஸ்தில் உயர்தரம். நபிமார்கள் இதனுடைய முழுமையை அறிந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள். எதிரிகள் சூழப்பட்ட போது, மக்காவிலிருந்து விரட்டப்பட்ட போது, மதீனாவில் அன்சாரிகளுக்கு மத்தியில் வாழும்போது, பிறகு கனிமத்துகளும் வெற்றிகளும் ஒன்று கூடி வரும்போது, சஹாபாக்களின் பெரிய படைக்கு முன்னால் படை சூழ செல்லும் போதும் எப்போதும் தவக்கல் நம்பிக்கை அல்லாஹ் மீதே இருந்தது. அதே மாதிரி வெற்றி கொண்டுட்டு அவங்க மக்காலுக்குள்ளே நுழையிறாங்க. மதீனாலேருந்து மக்காக்குள்ளே நுழையிறாங்க. வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவனுடைய வாக்கை உண்மைப்படுத்தினான். அவனுடைய தீனுக்கு உதவி செய்தான். அவனுடைய அடிமை நான், எனக்கு உதவி செய்தான். அவனுடைய இராணுவத்தை கண்ணியப்படுத்தினான். எதிரிகளை அவன்தான் தோற்கடித்தான் என்று தன்னை தாழ்த்தியவர்களாக அவருடைய தலை ஒட்டகத்தின் சிமிழ் தாழ்ந்தவராக பெருமை இல்லை, ஆணவம் இல்லை. இந்த தவக்கல் இபாதத்தோடு இருக்க வேண்டும். காரணங்களை ஹலாலான முறையில் கையாள்வதோடு இருக்க வேண்டும். பணிவோடு இருக்க வேண்டும். புகழ்ச்சிகள் அனைத்தும் அல்லாஹுக்கே சமர்ப்பித்ததோடு இருக்க வேண்டும். ஒரு விருந்தாளி வீட்டில் சாப்பிட்டாலும் கூட, அல்லாஹ் நீ நாடி உணவளித்தாய், பிறகு எனக்கு உணவளித்தவருக்கு உணவளி. நம் பணத்தை கொண்டு கடையில் சாப்பிட்டாலும் உணவளித்த அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும். நீ நாடியவில்லை என்றால் நான் சாப்பிட்டு இருக்க முடியாது. ஆடை உடுத்தும் போது, யா அல்லாஹ், என்னுடைய எந்த திறமையும் ஆற்றலும் இல்லாமல் நீ எனக்கு கொடுத்த இந்த ஆடைக்கு உனக்கே எல்லா புகழும். அனைத்து விஷயத்திலும் அல்லாஹ்வை சார்ந்து விடுங்கள். உங்களை அடிமையாக உணருங்கள். நம்மளை நம் அற்பமாக உணர வேண்டும். அல்லாஹ்வை ஆற்றல் உள்ளவனாக, கண்ணியம் உள்ளவனாக, மகத்தானவனாக, அல்லாஹ்வை சர்வ வல்லமையுடையனாக எண்ண வேண்டும். இதுதான் தவக்கல். தவக்கல் அடையும் போது ஒரு மனிதனுடைய ஈமான் ஒரு மலையை விட வலிமையுள்ளதாக மாறும். இந்த அகண்ட வானத்தை விட விசாலமானதாக ஆகிவிடுகிறது. அப்பொழுதுதான் இந்த பிரபஞ்சத்தின் அந்தரங்கங்களை உணர்கிறான். ரப்புடைய ஆற்றலை புரிந்து கொள்ளும் போது, அவனை முழுமையாக சார்ந்து விடும்போது, அவன் தனி மனிதனாக இருந்தாலும் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறாங்கிற ஒரு உணர்வு வரும். இந்த நிலையை அடைகிறான். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அல்லாஹ்வை சார்ந்திருந்த அந்த நிலையை பார்க்கிறோம். பிரார்த்தனை செய்தால் அப்படியே உங்களுக்கு நடக்கும். அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் எதிரிகள் உள்ளங்கள் ஆட்டம் ஆரம்பித்து ஆடிவிடும். கண்ணியத்துக்குரியவங்களை, இந்த தவக்கல் அடைய வேண்டும். இதற்கு அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், முழுமையான தவக்கல் உள்ளவராக எங்களை ஆக்கிவிடு. யா அல்லாஹ், எனக்கும் பாவத்துக்கும் இடையில் தடையாக இருக்கும் உன் பயத்தை எனக்கு கொடு. உன் சொர்க்கத்தில் சேர்த்து வைக்கும் அமலை எனக்கு கொடு. உலகத்து சோதனைகளாக அற்பமாக ஆகிவிடுகின்ற யக்கீனை கொடு. யா அல்லாஹ், உன்னை அதிகம் நினைப்பவளாக, உனக்கு அதிகம் நன்றி செலுத்துபவளாக, உன்னை அதிகம் பயப்படக்கூடியவளாக, உன்னையே முன்னோக்கியவளாக, உன்னிடத்தில் மன்றாடக்கூடியவளாக என்னை ஆக்கி வைடு அல்லாஹ். ஆமீன்.